ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பாலுகானி டாக்கீஸ் அப்படின்ற ஒரு தரமான ஃபீல் குட் கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு படங்க. இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு தேட்டர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. புது படங்களை வாங்கி ஓட்டுறதுக்கு காசு இல்லாதனால பி கிரேட் படங்களா வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால பேர் கெட்டு போயிருதுங்க. இழந்த அந்த பேரை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி அந்த தேட்டர்ல புது படத்தை ஒன்று ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாரு. நாளைக்கு படம் ரிலீஸ் அப்படின்ற இந்த நிலையில இன்னைக்கு ராத்திரி ஒரு நபர் தேட்டருக்குள்ள இறந்து கிடக்குறாருங்க. அவ்வளோதான், நம்மளே முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நபர் எப்படி இறந்தாருலாம் தெரியலங்க. ஆனால் ஒருத்தர் தேட்டருக்குள்ளே இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா யாருமே படம் பார்க்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு இவர் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. போலீஸ்காரங்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இந்த டெட் பாடியை மறைக்கிற முயற்சியில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெளியில் வருதுங்க. அட, ஷோக்கு டைம் ஆயிடுச்சுங்க, டிக்கெட் வாங்காதவங்களாம், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த தேட்டருக்குள்ள அந்த நபர் எப்படி இறந்து போனாரு, இந்த தேட்டரை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குகையில தங்க புதையில இருக்கு அப்படின்ற தகவல் ஒரு 2 பேருக்கு தெரிய வந்திருக்குதுங்க. அந்த 2 பேர் யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாம அந்த புதையில எடுக்கிறதுக்காக கையில தீப்பந்தத்தை எல்லாம் எடுத்துட்டு அந்த குகைக்குள்ள நுழையிறாங்க. ஒரு நபர் வேலை செய்யறதுக்காகவும் இன்னொரு நபர் பூஜை பண்றதுக்காகவும் வந்திருக்காங்க. அதாவது தங்க புதையில எடுக்கும்போது ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் அங்க இருந்தது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக சாமியார் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் அந்த இடத்துல புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காருங்க. நீண்ட நேரம் குழி தோண்டினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த புதையல் கிடைக்குது. அந்த புதையலை பார்த்ததும் குழி தோண்டினவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்ப இந்த சாமியார் சொல்றாரு, அதை ஓபன் பண்ணிடாத, சில பூஜைகள்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஓபன் பண்ணணும், இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, போ கறி சோறு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, இந்த நபரும் சோறு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு டக்குன்னு ஒரு அருவாள் எடுத்துட்டு வந்து அந்த சாமியார் கழுத்தை அறுத்து அங்கேயே கொலை பண்ணிடுறாருங்க. தங்க புதையல் கிடைச்சது அப்படின்னா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருந்திருக்காங்க. இப்போ இந்த நபர் அந்த சாமியாரை போட்டு தள்ளினதுனால ஷேர் பண்ண தேவையில்ல, மொத்த தங்கத்தையும் இவரே ஓன் பண்றாருங்க. இவருடைய சுயநலத்துக்காக ஒரு உயிரையே எடுத்துட்டாருங்க. இவர் யாரு என்ன அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். ஊருக்குள்ள ஒரு நபர் பாலு அப்படின்ற நபரை பத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பாலு அப்படின்ற நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். பாலு எப்படிப்பட்ட கேரக்டர், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த தியேட்டர் பாலுவை தானே கேட்குறீங்க, அவன்லாம் சரியில்லைங்க, ஊருக்குள்ள கடன் வாங்காத ஆளே கிடையாது, ரேண்டமா ஒரு ஆள் கிட்ட நீங்க கடன் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயுமே கடன் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படியா அவனுக்கு தான் சொந்தமா ஒரு தேட்டர் இருக்குது அப்படிங்கும் போது தேட்டர் இருந்து என்ன பிரயோஜனம், அதுல ஃபுல்லா பி கிரேட் படத்தை தானே போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், அது என்ன வருமானம் வந்துற போது, ஆமா பாலு பத்தி இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே நீங்க யாரு அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த நபர் சொல்றாரு, பாலு எங்க வீட்டுல பொண்ணு கேட்டிருந்தான், அதான் அவனை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கும் போது, எது பொண்ணு கொடுக்க போறீங்களா, அவனை நம்பி எல்லாம் பொண்ணு கொடுத்தீங்கன்னா பொண்ணோட வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல வந்தவரு தெரிச்சு ஓடிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ தியேட்டர்ல போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. எல்லோரும் சொல்ற மாதிரி தியேட்டர்ல பி கிரேட் படத்தை தாங்க போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து, இன்னும் எவ்வளவு நாள் இந்த படத்தை போட்டு ஓட்டிட்டு இருக்க போற, இந்த படத்தை பாக்குறதுக்கு யாரா இப்பெல்லாம் வரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு வயசானவர் மீசையை முறுக்கிட்டு வராருங்க. இந்த வயசானவருடைய செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க, அதாவது இந்த ஏஜ் கேட்டகரியில. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாக்குறதுக்காக ஈவினிங் ஆனா வந்துருவாங்க. சோ அவங்கள வச்சுதான் கைஸ் இந்த தியேட்டர் ரன் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலா ஹீரோ ரொம்ப வறுமையில இருக்கிறாருங்க. இவர்கிட்ட புது படம் வாங்கி ஓட்டுற அளவுக்குலாம் காசு இல்ல, அதனாலதான் இப்பேற்பட்ட படத்தை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஓட்டுறதுல விருப்பம் இல்ல. இந்த தியேட்டரை ஹீரோக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால ஹீரோ இந்த தியேட்டரை ஷட் டவுன் பண்ணக்கூடாது, எப்படியாவது ஆக்டிவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இப்பேற்பட்ட படத்தை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. படம் ஓடிட்டு இருக்கு, கரெக்டா ஈபி மேன் வந்து ஃபியூஸை புடுங்கி விட்டுறாரு. எங்க படம் ஓடிட்டு இருக்கு, எதுக்குங்க இப்படி ஃபியூஸை புடுங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 4 மாசம் கரண்ட் பில்லை கட்டல, கரண்ட் பில்லை கட்டினா தான் நாங்க ஃபியூஸை போடுவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு சரி அவங்க புடுங்கினா புடுங்கிட்டு போட்டுண்டா, நம்ம ஜென்ரேட்டரை வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்ல, டீ போன மாசம் ப்ரொஜெக்டர் ரிப்பேர்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டர் வித்து தாண்டா ப்ரொஜெக்டரையே ரெடி பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. இப்போ படம் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே வந்து முக்கியமான சீன் வரும்போது ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மீசக்கார தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவரு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு நாள் இவங்க படத்தை போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லோரும் அமைதியா போங்கன்னு சொல்ல எல்லோரும் அமைதியா போயிடுறாங்க. ஸோ இந்த தாத்தானால ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தப்பிச்சிட்டாங்க. இந்த மீசக்கார தாத்தா இந்த தியேட்டரோடைய ரெகுலர் கஸ்டமருங்க. காலையில எங்கேயாச்சும் வேலைக்கு போவாரு, சாயந்தரம் குடிச்சிட்டு நேரா இந்த தியேட்டருக்கு வந்துருவாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர்ல பொட்டன்ஷியலான ஒரு ஆளை காட்டுறாங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, ஹீரோடைய சித்தப்பா தான். இவர் நினைச்சா கூட ஹீரோக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ஹீரோட வாழ்க்கையை டெவலப் பண்ண முடியும், நம்ம அண்ணன் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் பண்ண மாட்டேன்றாரு. காரணம் என்னன்னா அவர் சுயநலவாதியா இருக்கிறாருங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர்கிட்ட ஹீரோ கடன் கேட்டு வச்சிருக்கிறாரு தேட்டரை டெவலப் பண்ணுறதுக்காக. அந்த நபரும் கடன் தரதுக்கு தயாராக இருந்திருக்கிறாரு. அந்த நபரை ஹீரோவுடைய சித்தப்பா கூப்பிட்டு, அவனை நம்பியெல்லாம் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா பணம் ரிட்டர்ன் வராது, என்னோட அண்ணன் கூட இந்த தேட்டரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி எடுத்தான், கடைசியில் லாரியில் விழுந்து இறந்து போயிட்டான், நீங்கள் அவனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் உங்களையே ஒரு ஆள் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த நபரும் மைண்ட் மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோ தேட்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த தேட்டர்னால உனக்கு எந்த வருமானமும் வரல, ஃபுல்லாக நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்குது, ஊருக்குள்ளே உன் பேரும் கெட்டு போயிருக்கு இந்த மாதிரி படத்தை போட்டு ஓட்டுறதுனால, அதனால இந்த தேட்டரை சேல் பண்ணிட்டு வேற ஏதாவது பிஸ்னஸ் பாரு, கௌரவமாவது இருக்கலாம் அப்படிங்கும் போது ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாருங்க. உங்க எல்லோரையும் பொறுத்தவரை இது வெறும் தேட்டர் தான், பொழுதுபோக்குக்கான இடம் தான், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு இது ஒரு உணர்வு. என்னுடைய அப்பா காலகட்டத்தில் இந்த தேட்டர் எப்படி இருந்தது தெரியுமா, இங்கே எல்லா புது படங்களும் ரிலீஸ் ஆகும், வெளியூர்ல இருந்தெல்லாம் இங்கே படம் பார்க்கறதுக்காக வருவாங்க, ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற போர்டு எப்போதுமே வெளியில் தொங்கிட்டு இருக்கும், கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கும், அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே வெளியில் 4 பேர் நிற்கணும், புது படத்தை வாங்கி ஓட்டுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் இப்படி இருக்கேன், ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த தேட்டருடைய பழமையை நான் மீட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த தேட்டரை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போனால் ஹீரோடைய அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க, இந்த தேட்டரை சேல் பண்ணிட்டு ஊருக்குள்ளேயே ஏதாவது ஒரு சின்ன கடை போட்டாவது பொழைச்சிக்கலாம்டா, உன்னுடைய சித்தப்பா கடனை வசூலிக்கிறதுக்காக வீட்டுக்கு ஆளெல்லாம் அனுப்புகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தேட்டரை எதுக்காகவும் விற்க மாட்டேன் அப்படின்னு சாப்பிட பிளேட்டில் கையை கழுவிட்டு நேராக தன்னோட சித்தப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாருங்க. சித்தப்பா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எங்கள் அப்பா எப்போ வாங்கின கடனுக்காக இப்போ வரைக்கும் கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எதாக இருந்தாலும் தேட்டருக்கு அனுப்ப வேண்டியது தானே, அங்கே வச்சு நான் பேசுவேன், எதுக்கு வீட்டுக்கெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சரி என்னுடைய அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கினாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குதா, எதுவும் இல்லைல்ல, இனிமேல் வீட்டுக்கு அனுப்புகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தன்னோட சித்தப்பாவை ஹீரோ மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. ஒரு சின்ன பையன் வந்து உங்களை மிரட்டிட்டு போகிறான், நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சித்தப்பாவோட அடியாட்கள் சொல்ல, பொறுத்துரு நமக்கான டைம் வரும்போது அவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சைலண்டாக இருக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோ டீ கடையில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோடைய முன்னாள் காதலி. அந்த பொண்ணை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்றாங்க. எனக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், ஸோ என்னோட கல்யாணத்தில் நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை கொடுத்துட்றாங்க. ஹீரோக்கு பயங்கர பல்ப் ஆயிடுது. சரின்னு அந்த இன்விடேஷனையும் வாங்கிக்கிறாருங்க. ராத்திரி தேட்டரில் பார்த்தீங்கன்னா பி கிரேட் படம் ஓடிட்டு இருக்கு. அந்த மீசக்கார தாத்தாவோடைய செட்டெல்லாம் ஒன்றா உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த தேட்டர் வாசல்லே உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகேடா, நீ சொல்கிற மாதிரி இந்த பி கிரேட் படம் எல்லாம் போடுறதுனால தான் நம்ம பேர் கெட்டு போயிடுச்சு, பேசாமல் பக்கத்து ஊரில் ஒரு திருவிழா நடக்க போகுது, இங்கே ஒரு சாமி படத்தை போட்டோன்னா திருவிழாக்கு வரவங்க அப்படியே வந்து ஒரு சாமி படத்தை பார்த்துட்டு போவாங்க, ஸோ அதன் மூலமாக நமக்கு ஏதோ கரண்ட் பில் கட்டுற அளவுக்காவது காசு வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாருங்க. அப்போ கரெக்டாக படம் முடிஞ்சு எல்லோருமே வெளியில் வராங்க. இந்த மீசக்கார தாத்தா இவங்க சரக்கடிக்கிறத பார்த்துட்டு இவங்க கூடயே வந்து உட்காந்து அப்படியே கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, வாழ்ந்தா இந்த தாத்தா மாதிரி தாண்டா வாழணும், காலையில் வேலைக்கு போகிறாரு, சாயந்தரம் சரக்கு வாங்கி குடிக்கிறாரு, ராத்திரியானா இங்கே படம் பார்க்கறதுக்காக வந்துடுறாரு அப்படின்னு சொல்ல, இந்த மீசக்கார தாத்தா சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த பி கிரேட் படத்தில் வர ஹீரோனுடைய பிக்கஸ்ட் ஃபேனு நான், அதனால தான் படம் பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து இவருடைய முன்னாள் காதலி கால் பண்ணுறாங்க. விடிஞ்ச அந்த பொண்ணுக்கு கல்யாணம். இந்த டைமில் அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போகிறாருங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இவர் உதவி கேட்குறாரு. இந்த மாதிரி பி கிரேட் படத்தை தேட்டரில் இருந்து தூக்கிட்டு நான் சாமி படம் போடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கிறேன், அதுக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் தரியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும் கொடுக்குறா. அந்த பணத்தை எல்லாம் வச்சு அங்கேன்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எப்படியோ ஒரு சாமி படத்தை வாங்கிடுறாருங்க. இப்போ ஊர் முழுக்க இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு, இந்த தேட்டரில் நாங்கள் சாமி படம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்க்காரங்க எல்லாம் விசித்திரமாக தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் அந்த தேட்டரில் இந்த மாதிரி படங்கள் ஓடுறதுனால யாருமே அந்த தேட்டர் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் சம்மந்தமே இல்லாமல் இப்போ சாமி படம் போடுறானுங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல் ஹீரோடைய சித்தப்பாக்கு தெரிய வருது. ஏதாவது பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. இப்போ ஹீரோ தேட்டர் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாரு. யாரும் வர மாதிரி தெரியல. இந்த மீசக்கார தாத்தாவுடைய செட்டு அட்லீஸ்ட் அந்த பி கிரேட் படத்தையாவது போட்டு விடுங்க, நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இந்த தேட்டருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஸோ கவுண்டரில் போய் நின்று ஒரு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ரீல் பொட்டியை பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வெளியில் தான் வைக்கிறாங்க. ஸோ டிக்கெட்லாம் வந்து கொஞ்சம் ஃபில் ஆக ஆரம்பிச்ச உடனே அந்த ரீல் பொட்டியை எடுத்து மாட்டி விட்றா அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ரூமில் போயிட்டு படத்தை போட்டு விட்டுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்த எல்லோருமே திடீர்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சாமி படமாகவும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பி கிரேட் படமாகவும் படம் ஓடிட்டு இருந்திருக்குது. இந்த வேலையை பார்த்து விட்டது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய சித்தப்பா தான். ஆனால் ஹீரோடைய சித்தப்பா தான் இந்த வேலையை பார்த்து விட்டாரு அப்படின்னு ஹீரோக்கு தெரியாதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிடுது. ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லோருமே இந்த மாதிரி பி கிரேட் படம் பார்க்கறதுக்காக அவங்க தேட்டருக்கு வந்து கிட்டு போகிறாங்க, அதனால நீங்கள் அந்த பி கிரேட் படத்தை போட்டதை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நானா வாங்கன்ற
அவனுங்கள வரக்கூடாது அப்படின்னு நான்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க தான் உங்க பசங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பலதரப்பட்ட ஆர்கியுமென்ட்க்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்துல இருந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. எண்ணி ஒரே வாரத்துல நீ இந்த பி கிரேட் படத்த தூக்கிட்டு வேற ஒரு நல்ல படத்த போடல அப்படின்னா, நீ சினிமாவ ஷட் டவுன் பண்ணிட்டு போணும். இது கிராம பஞ்சாயத்தோட முடிவு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோடைய அம்மா வந்து நான் சொல்ற பேச்ச கேளுடா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா அப்படிங்கும்போது, அதான் தியேட்டர்காரனாலே பொண்ணு தர மாட்டேன்றாங்களே நான் என்ன பண்றது அப்படிங்கும்போது, பொண்ணெல்லாம் ரெடியா இருக்குடா, நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க ஹீரோ கிட்ட சரி எப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, பிசினஸா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. ஆமா உங்க அம்மா சொன்னாங்களே தியேட்டர் சேல் பண்ணிட்டு உள்ளூர்லயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா அப்படிங்கும் போது ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஓ இப்படி சொல்லி தான் பொண்ணு பார்க்கறதுக்காக என்ன கூட்டு வந்தீங்களா? அந்த ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் தியேட்டரை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படியே இருக்கும்போது எனக்கு பொண்ணு கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி உங்க பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. இப்போ டீ கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் நம்ம ஹீரோவை இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அவன் தியேட்டர்ல பி கிரேட் படத்தை போட்டு ஓட்டுறான், கௌரவமே இல்லாதவன், இதனால யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச ஹீரோக்கு கோவம் வந்துருது. அவனுங்களை பிடிச்சி திட்டி விட்டு போயிடுறாரு. இந்த ஊருக்காரங்க வாயெல்லாம் அடைக்கணும் அப்படின்னா இந்த தியேட்டர் மேல இருக்கக்கூடிய கெட்ட பேரு நீங்கணும். அப்போ ஒரு நல்ல தரமான படத்தை இங்க ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ முடிவெடுக்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் பாலையா படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை வாங்கி நம்ம இந்த தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்றான்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு எவ்வளோட செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்க, பிரிண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் பிரிண்ட்டை மட்டும் வாங்கி இங்கே போட்டோம்னா படம் பார்க்கறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த தேட்டர் பழைய காலத்து தேட்டர் மாதிரி இருக்குதுங்க. சவுண்ட் இல்லை, ஏசி இல்லை, சேர் ஒன்றும் சரியில்லை. ஸோ எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணுறதுக்கு இன்னொரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் காசு இருந்ததுன்னா பக்காவாக லான்ச் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்ல, நம்மளை நம்பி யாரா 10 லட்ச ரூபாய் கடன் கொடுப்பா அப்படிங்கும்போது எல்லாத்திட்டையும் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க. இவங்க கையில் ஒரு 35,000 ரூபாய் சேருது. 35,000 ரூபாய் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யோசனை பண்ண, இந்த ஊரில் என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. இந்த மாமாவோடைய மனைவி, அதாவது ஹீரோடைய அத்தை, ஒரு மாதிரி ஹீரோவை குறுகுறுனே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் போய் தன்னோட மாமாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி தியேட்டர்ல வந்து புதுப்படம் போடலான்னு இருக்கிறேன், அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் செலவாகும், கடன் கொடுத்து உதவி பண்ண முடியுமா அப்படிங்கும்போது, 10 லட்ச ரூபாயா, அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் என்கிட்ட இல்லை, 1 லட்ச ரூபாய் வேணா என்னால் தர முடியும், அதுவும் உன்னோட அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா சொல்றா இங்க வாமா, பாலு இருக்கான்ல நம்ம பாலு, அவனோட தேட்டரில் புதுப்படம் போட்டு ஓட்டலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறான், ஒரு ரூபா கொடுத்து உதவி பண்ணுமா அப்படின்னு கேட்க, கொடுங்க நம்ம பாலு தானே எங்கே போயிட போகிறான் அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. ஆன்ட்டியோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ கிடைச்ச காசெல்லாம் வச்சு பார்த்தாலும் ஒரு 1.30 தான் வருது. ஸோ பேலன்ஸ் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க, அப்போ தான் ஹீரோக்கு தன்னோட சித்தப்பா ஞாபகம் வருதுங்க. எல்லாத்துட்டையுமே நம்ம காசு கேட்டோம், ஆனால் சித்தப்பா கிட்ட கேட்கவே இல்லை, அவர்கிட்ட கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நடு ராத்திரி சித்தப்பாவோடைய வீட்டு முன்னாடி நின்று சித்தப்பா சித்தப்பான்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாருங்க. சித்தப்பாவோடைய அடியாட்கள்லாம் வந்து என்ன பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் சித்தப்பா கிட்ட பேசணும், டைரெக்டாக அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கும்போது, அவரெல்லாம் வரமாட்டாரு, தூங்கிட்டாரு அப்படின்னு அடியாட்கள் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே சித்தப்பா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வந்து, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் பிரச்சனையெல்லாம் பண்ண வரல, இந்த மாதிரி தேட்டரில் புது படம் போட்டு வாழ்க்கையில் முன்னேறலான்னு இருக்கிறேன், அதனால கடன் கொடுத்து உதவி பண்ணுங்க, நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல சித்தப்பா யோசனை பண்ணுறாரு. சரி நாளை காலையில் வந்து வாங்கிக்க, இப்போ கிளம்பு அப்படிங்கும்போது சரின்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ சித்தப்பாவுடைய அடியாட்கள் அவங்கள வந்து மிரட்டிட்டு போறான், நீங்க அவனுக்கு பணம் தரேன்னு சொல்றீங்க, அவனை 2 தட்டு தட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, என்னோட அண்ணனோட எல்லா சொத்துக்களையுமே நீட்டா அபகரிச்சிட்டேன், ஆனா இந்த தேட்டரை மட்டும் என்னால அபகரிக்க முடியல, ஏன்னா இவன் அதுக்கு தடையா இருக்கிறான், அது எப்படி அபகரிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன், இவன் வாண்டடா வந்து மாட்டியிருக்கிறான், லாஸ்ட் டைம் ஒரு சாமி படம் போடுறேன்னு எல்லாரையுமே வர வச்சான் இல்லையா, அப்போ நம்ம ஒரு சம்பவம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்பவும் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி அந்த தேட்டரை எப்படியாவது அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சித்தப்பா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த தேட்டருடைய ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் ப்ராப்பராக நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மீசக்கார தாத்தா வந்துட்டு, அப்போ இனிமேல் பி கிரேட் படங்கள்லாம் போட மாட்டீங்களா அப்படிங்கும்போது, சரி ஓகே ஒன்றும் கவலைப்படாத, கடைசியாக ஒரு வாட்டி உனக்காக ஸ்பெஷல் ஷோ ஒன்று போடுறோம், இன்னைக்கு ராத்திரி அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடலாமா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்க, சரி பண்ணிடுவோம், லாஸ்ட் ஷோ தானே, அவங்கெல்லாம் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது இவரோட வண்டி ரிப்பேர் ஆகி ஒரு இடத்துல நின்றுதுங்க. அப்போ மரத்தடியில் ஒரு சாமியார் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஹீரோவை பார்த்து ஹீரோடைய ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் அப்படின்றத டீட்டெயில் தான் நம்ம கிட்ட காட்டல, அந்த சீனை அதோட கட் பண்ணிடுறாங்க. இப்போ தேட்டரில் அந்த கடைசி ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வழக்கம் போல உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சு எல்லோருமே கிளம்பி போயிடுறாங்க. நாளைக்கு காலையில் ஹீரோடைய தேட்டரில் பாலையா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோஷன் சைக்கிள் மூலமாக ஊருக்குள்ளே ப்ரொமோஷனும் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் ஆடியன்ஸ் இங்கே வருவாங்க அப்படின்ற தகவல்லாம் ஹீரோக்கு வந்துட்டுருக்கு. ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோடைய ஃப்ரெண்டு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தேட்டருக்குள்ளே போனவர் எதையோன்னு பார்த்து பயங்கர அதிர்ச்சியோட வெளியில் வராரு. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மீசக்கார தாத்தா உள்ள செத்து கிடக்கிறாரா, கடைசி ஷோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் கட் பண்ணாமல் ஃபுல் ரீலையும் அப்படியே ப்ளே பண்ண விட்டுட்டேன். அதை பார்த்து இவர் பயங்கரமாக செடியூஸ் ஆகி இறந்து போயிட்டாரு போலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கதி கலங்கி இருக்கிறாங்க. சரி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இந்த விஷயத்தை நம்ம போலீஸ்கிட்ட சொன்னோம்னா இந்த விஷயம் ஊர் முழுக்க வைரல் ஆயிரும். அதனால் நாளைக்கு படம் பார்க்கறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. நேற்று ராத்திரி ஒருத்தன் செத்து போயிருக்கிறான், எப்படி நம்ம படம் பார்க்க போகிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம தேட்டர் பேரும் கெட்டு போயிடும். இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேட்டரை ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். அதே சமயம் இந்த மீசக்கார தாத்தாக்கு யாருமே கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக தான் இருக்கிறாரு. அலேக்கா அவரை தூக்கிட்டு போய் அவரோட வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேட்டுக்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குதுங்க. 2 பேரும் பயத்தோடையும் பதறத்தோடையும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, நீங்க என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, நாளைக்கு உங்க தியேட்டர்ல பெரிய படம் ரிலீஸ் பண்ண போறீங்க இல்லையா, ஹெவி கிரவுட் வரும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பந்தோபஸ்து ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, இல்ல சார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஏதாவது வேணும்னா நாங்கள் கான்டாக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு வச்சிடறாங்க. இப்போ இந்த தாத்தாவுடைய ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த ஃபோனை வந்து டக்குன்னு எடுத்து ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இந்த தாத்தாவை அலேக்கா தூக்கிட்டு கரெக்டா இந்த தியேட்டர் வாசல் கிட்ட கொண்டாடும் போது தியேட்டருக்குள்ள இருந்து ஒருத்தன் எழுந்து வராங்க. பயங்கரமான குடிகாரங்க. அவன் படம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியுமே என்னை யாரும் எழுப்பவே இல்லை, நீங்களாம் பொறுப்பாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ திட்டுறாரு, படம் முடிஞ்சதுன்னா நீ தாண்டா எழுந்து போகணும், நாங்கள்லாம் வந்து உன்னை எழுப்பிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா பக்கத்தில் உட்காந்துடுறாருங்க. யோ பெருசு மேட்ச் பாக்ஸ் இருந்தா கூட அப்படின்னு சொல்ல, தாத்தா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஹீரோட ஃப்ரெண்டு இவனடா டெட் பாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த தாத்தாவை அவன் 2 திட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். வண்டியில் உட்காந்துட்டு, யோ தாத்தா போகிற வழியில தான் உன்னோட வீடு இருக்குது, நானும் இவனை ட்ராப் பண்ணிடுறேன், ஏறு வண்டியில் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஏரியாச்சு அப்படின்னு சொல்ல, நல்லா பிடிச்சிக்க உன்னை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு போதையிலேயே அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. அப்பாடா போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஊருக்குள்ளே போய் ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆட்டோவில் இந்த தாத்தாவோட டெட் பாடி வச்சு தாத்தாவோட வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலான்ட்டு இவங்க தேட்டருக்கு வந்தா தேட்டரில் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்னடான்னு பார்த்தா பாலையோட ஃபேன்ஸ் எல்லாம் பக்கத்து ஊர்ல இருந்து வந்து இந்த தேட்டரை டெக்கர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு கிராண்ட் லான்ச்சு பக்காவாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதனால தேட்டரோட டெக்கரேஷனில் எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எந்த பிரச்சனையுமே வராமல் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பாலையோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ அந்த தாத்தாவோட டெட் பாடி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. சரி கொண்டு போய் ஆஃபீஸ் ரூம்குள்ளே வச்சுக்கலாம், பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே கொண்டு போய் தாத்தாவோட டெட் பாடி வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் தேட்டருக்கு வந்து பார்த்தா தேட்டர் பக்காவாக டெக்கர் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் அவ்வளோ சந்தோஷங்க. ஏன்னா அப்பா இருந்த காலகட்டத்தில் இந்த தேட்டர் இப்படி செலிப்ரேஷன் மூடில் இருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த செலிப்ரேஷன் மோடுக்கே வருதுங்க. காலையில் ஒரு டிக்கெட் கவுண்டர் கொடுத்து டிக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. படம் பார்க்கறதுக்காக எல்லோருமே போகிறாங்க. எந்த தடையுமே இல்லாமல் தேட்டரில் படம் ஸ்க்ரீனிங் பண்ணப்படுது. ஃபேன்ஸ் எல்லோருமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஆரவாரத்தோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற போர்டையும் தொங்க விடுறாருங்க. ஒரு ஷோ இல்லை 2 ஷோ இல்லை, அன்னைக்கு போட்ட 4 ஷோவுமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இப்போது இந்த தேட்டரோடைய ப்ரொமோஷன் சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டர் சைக்கிள், அதில் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவோடைய டெட் பாடியை சாக்கில் கட்டி கொண்டாந்து ஏற்றிடுறாருங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு சாக்கை கொண்டாந்து வச்சு கொண்டு போய் அவரோட வீட்டில் இறக்கி விட்டுறலான்னு ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த தாத்தாவோடைய டெட் பாடியை வண்டியில் ஏற்றிட்டு இன்னொரு சாக்கு மூட்டை எடுத்துகிட்டு வரலான்னு போயிட்டு வரதுக்குள்ள அந்த ப்ரொமோஷன் வண்டியை காணுங்க. இந்த ப்ரொமோஷன் சைக்கிள் ஓட்டக்கூடிய நபருக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு காசை கொடுத்து செட்டில்மெண்ட்டை முடிச்சிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது இந்த ப்ரொமோஷன் சைக்கிளையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவோடைய டெட் பாடி இருக்குது. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அவன் போறதுக்குள்ள பிடிச்சாகணும்டா, இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் எங்க போனானே தெரியலங்க. இப்போ என்ன பண்றதுனே இவங்க 2 பேருக்கும் தெரியல. இவங்க எல்லா இடத்துலையுமே தேடி சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த ப்ரொமோஷன் வண்டிக்காரன் ப்ரொமோஷன் வண்டியை தூக்கிட்டு எங்கே போயிருப்பான் அப்படின்னா குடிபோதையில் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே யூரின் போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோட வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க. தேட்டர் ஓனராப்பா உடனே ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோ பயத்தோடையும் பதறத்தோடையும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போகும்போது அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இன்ஸ்பெக்டர் நீ தான் இந்த தேட்டர் ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, உடனே ஹீரோ அப்படியே பம்பிகிட்டே வராருங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டரே சொல்லிடுறாரு,
ஊர் முழுக்க இந்த படத்தோடைய போஸ்டர் ஒட்டினது பத்தாது அப்படின்ட்டு ஸ்டேஷன்லயும் கொண்டாந்து போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அட முட்டா பயலே இந்த விஷயத்தையா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்றாரு. ஆனா அந்த ப்ரொமோஷன் வண்டிக்குள்ள தான் கைஸ் அந்த சாக்கு மூட்டை இருக்குது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் இவன் பண்ணிட்டு இருந்தானா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டி வான் பண்ணி அமுச்சு வச்சிடறாரு. இது என்ன சாக்கு மூட்டை அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே தயங்க ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இதுக்குள்ள டெட் பாடி இருக்குதோ, நான் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தெலுங்கு படத்தை பார்த்தேன், அதுல இந்த மாதிரி தான் வந்து ஒரு சீன் இருக்கும், அந்த சாக்கு மூட்டை ஓபன் பண்ணி பார்த்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு மூட்டையை ஓபன் பண்ண போறாங்க. அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க, 14 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் அந்த சாக்கை ஓபன் பண்றாரு. உள்ள ஃபுல்லா பேப்பர்ஸா இருக்குது. ஸோ அதுல டெட் பாடி இல்ல. என்னடா அது டெட் பாடி மாயமாயிடுச்சா அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு யோசனை பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் இவங்களை கிளம்ப சொல்லிடுறாங்க. இப்போ தேட்டரை கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட சித்தப்பா அப்படியே பார்த்துட்டே போறாரு. தேட்டரு எந்நேரமும் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு வயிற்றுச்சலா இருக்குது. இப்போ இந்த தாத்தாவோட டெட் பாடி எங்க போச்சு என்னாச்சுன்னே தெரியலங்க. இப்போ ஹீரோ சொல்றாரு, ஒரு வேளை குடிச்சிட்டு அவனே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணியிருப்பான், அதை கண்டுக்காமே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுறாங்க. நான் தேட்டர் பிசினஸ் தான் பண்ணுவேன், உங்க பொண்ணை கொடுத்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு வருவார் இல்லையா, அந்த பொண்ணை ஹீரோக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயமாயிருதுங்க. ஹீரோ அவரோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா வாழ ஆரம்பிக்கிறாரு. 4 காசும் இவருக்கு சேர ஆரம்பிக்குதுங்க. ஊருக்குள்ள பாலான்னு கூப்பிட்டவன், பிஎஃப் பாலான்னு கூப்பிட்டவன், பி கிரேட் பாலான்னு கூப்பிட்டவன் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோவா அண்ணான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்பதான் ஊருக்குள்ள இந்த மீசக்கார தாத்தாவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீசக்கார தாத்தா எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல, அவருக்கு நான் கடன் கொடுத்தேன், அவர் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த குடிகாரர், நான் தான் அவரை வீட்டில் டிராப் பண்ணேன், முந்தானத்து பார்த்தேன், தேட்டர்ல இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஊர்க்காரங்க எல்லாம் வந்து ஹீரோ கிட்டையும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டையும், இந்த மீசக்கார தாத்தா எப்போதுமே வேலையை முடிச்சுட்டு இங்க படம் பார்க்கறதுக்காக வருவாரு, அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அவர் எங்கன்னு இங்க வந்து கேட்டீங்கன்னா நான் என்னத்த சொல்றது, அவர் எங்கன்னு போய் நீங்களே தேடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது ஹீரோக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் வந்து ஊர் பெரிய மனுஷனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த மீசக்கார தாத்தாவை காணோம், அவர் எங்ககிட்ட கடன்லாம் வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அவர் எப்போதும் தேட்டருக்கு போவார்ல, தேட்டரில் விசாரிக்கலாம்ல அப்படின்னு ஊர் பெரிய மனுஷன் சொல்கிறாரு. தேட்டர்லையும் விசாரிச்சாச்சா அவங்க தெரிலன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கிறாருங்க. இனி இந்த தேட்டரை அடுத்தடுத்து நல்ல படங்களாக போட்டு காப்பாற்றிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோ பண்ண எல்லாத்தையுமே ஃபோனில் யாரோ ஒருத்தவங்க சொல்லி மிரட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோடைய மாமா ஒய்ஃபு ஸ்வர்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க தான். ஸோ அவங்க உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஹீரோவும் கிளம்பி அங்கே போகிறாரு. அப்போ தான் ஸ்வர்ணா அவங்க ஃபோனில் ஒரு வீடியோவை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஸ்வர்ணா படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல அவங்களோட மொபைலை மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் மொபைலை தேடி தேட்டருக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க தேட்டருக்கு வந்த விஷயமே யாருக்கும் தெரியாது. தேட்டருக்குள்ளே போய் மொபைலை தேடும் போது மொபைல் அங்கே இருந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது இவர் அந்த டெட் பாடியை சாக்கு மூட்டையில் கட்டிட்டு இருந்திருப்பாரு. அதை ஸ்வர்ணா பார்த்து வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. அந்த வீடியோவை காட்டி ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் எந்த தப்பும் பண்ணல, நடந்ததே வேற அப்படிங்கும்போது, அந்த கிழமை செத்து போனதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, எனக்கு ஒரு லாபம் இருக்குது, அது என்னன்னா நீ என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்வர்ணா நம்ம ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த வீடியோவை காமிச்சு. இப்போ இன்ஸ்பெக்டர் ஊருக்குள்ள எல்லார்கிட்டயுமே மீசக்கார தாத்தாவை பத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஊர்க்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா யாருக்குமே இந்த மீசக்கார தாத்தாவை பத்தி தெரியலங்க. எல்லாரும் தேட்டரை தான் கை காட்டுறாங்க. இப்போ ஹீரோடைய அம்மா அவங்க போனை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் கிடைச்சிருது. பார்த்தா அது மீசக்கார தாத்தாவோட ஃபோனுங்க. அம்மா ஃபோனும் மீசக்கார தாத்தாவோட ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அம்மா கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. உடனே அந்த ஃபோனை தட்டி விட்டு அவங்க அம்மாவோட ஒரிஜினல் ஃபோனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அந்த ஃபோனை தூக்கிட்டு தேட்டருக்கு வந்துடுறாருங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் தேட்டரில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ ஹீரோ கையில் இந்த மீசக்கார தாத்தாவோட ஃபோன் இருக்குதுங்க. போலீஸ் பார்த்தா ஏதாவது பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு அதை ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டு வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காருங்க. இந்த மீசக்கார தாத்தாவை பற்றி விசாரிக்கும் போது, எனக்கு அவரை பற்றி டீட்டெயிலாம் எதுவும் தெரியாது சார், ஈவினிங் ஆனால் இங்கே படம் பார்க்கறதுக்காக வருவார், அவ்வளோதான் எனக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. சரி, மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாருங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய சித்தப்பா கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு சரக்கும் கையில் காசும் கொடுத்து, இந்த தாத்தாவோட கேஸை நீ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இந்த தேட்டர் சம்மந்தப்பட்ட இடத்துல தேடு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் பக்கம் ஹீரோடைய சித்தப்பா ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாருங்க இந்த இன்ஸ்பெக்டரை. ஆனால் இன்ஸ்பெக்டரே கத்தையை எடுத்து ஒத்தையா கொடுத்துட்டானேன்னு புலம்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி கூப்பிட்டு வச்சு விடவே மாட்டேன்றாங்க. இவரும் விருப்பமே இல்லாமல் தான் அந்த ஆன்ட்டியோட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ பேக் சைடு வழியில ஓடிரு அப்படின்ற மாதிரி இந்த ஆன்ட்டி துரத்தி விடுவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த மொபைலை திருடிட்டு பேக் சைடு வழியில ஓடி வந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கடைக்கு வந்திருப்பாங்க. இவர் ஓடுறத பார்த்துட்டு இது நம்ப ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஆனால் இவர் ஒளிஞ்சுப்பாரு. ஒரு இடத்துல போயிட்டு எப்படியோ அந்த ஆன்ட்டி கிட்ட இருந்து மொபைலை சுட்டாச்சுன்னு சொல்லிட்டு மொபைலை கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வீடியோ பார்த்துடுறாருங்க. ஸோ இன்ஸ்பெக்டரு, ஏண்டா ஒரு கொலையை பண்ணிட்டு ஒரு கொலையை மறைச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஹீரோ டீட்டெயிலாக என்ன நடந்தது அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லி
சொல்லிடுறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சரி ஓகே உன் மேலே தப்பு எதுவும் இல்லை, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா, இப்போ என்னோட செலவுக்கு வேற கையில் காசு இல்லை அப்படிங்கும்போது அட நான் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்கெட்டுக்குள்ளே கை விட்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அப்படிங்கும்போது அட நான் தரேன் சார் அப்படிங்கும்போது சரி ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக்கோட பார்க்குறாரு. 5 லட்சம் ரூபாயா அப்படின்ட்டு. ஆமாம், அந்த பணத்தை கொடுத்தா மட்டும்தான் உன்னை நான் காப்பாற்றுவேன், இல்லாட்டி நீ தான் கில்லர் அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாருங்க. என்னால் ஃபுல் பேமெண்ட்டாக தர முடியாது சார், ஒவ்வொரு நாளும் படம் ஓடுது இல்லையா, அதோட கலெக்ஷன் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை வச்சு இவரோட தேட்டர் டெவலப் பண்ணலாம்னு நினச்சாரு. ஆனால் பணம் மொத்தமும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போகுது. இதை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வராங்க. ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்க, அந்த பொண்ணு கூட மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது பொண்ணு கூட இருக்கா அப்படின்னு கேட்க, அது இல்லை நடந்ததே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஆசாசியாக ஹீரோக்கு ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கோம், அந்த ஷர்ட்டை ஹீரோ மேலே வீசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடும். அந்த பொண்ணு ஹீரோ மேலே கடும் கோவத்திலே இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துட்ருக்காருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஊருக்கு புதுசாக ஒரு நபர் வராரு, ஆட்டோவில் ஏறுறாரு. கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிற நபர் உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த நபர் சொல்கிறாரு இந்த மீசக்கார தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவருடைய பேரன் தான் நான் அப்படின்ட்டு. இது வரைக்கும் இந்த மீசக்கார தாத்தாவை காணன்னு தேடுறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய ட்விஸ்ட்டுங்க. இப்போ நம்ம ஹீரோ அவர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறாருங்க. அவங்க துவச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நடக்காம பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அவங்க ரொம்ப கோவமாக தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கல்யாணத்தையெல்லாம் எதுவும் நிப்பாட்டுறேன்னு சொல்லலை, பட் இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருந்த அந்த கனெக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க. இப்போ அந்த மீசக்கார தாத்தாவுடைய பேராண்டி டீ கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் எல்லோருக்கும் தெரிய வருது இவர் தான் அந்த மீசக்கார தாத்தாவுடைய பேராண்டின்ட்டு. சரி இத்தனை வருஷம் வராமல் இன்னைக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா இவர் போலீஸில் மாட்டியிருக்கிறாரு, அங்கிருந்த போலீஸ் ஆஃபீஸர் பணம் வாங்கிட்டு உதவி பண்ணுறதா சொல்லிட்டு உதவி பண்ணாமல் விட்டுட்டாரு. அதனால கோவம் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை இந்த மீசக்கார தாத்தாவுடைய பேராண்டி போட்டு தள்ளிட்டான். அதனால இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வரதாகவும் நேராக மீசக்கார தாத்தாவை பார்க்கறதுக்காக வரதாகவும் சொல்கிறான். இந்த தகவலையெல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டு கேதர் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்றாரு, இது நாள் வரைக்கும் மீசக்கார தாத்தாக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா புதுசா ஒருத்த வந்து தேடிக்கிட்டு இருக்கிறான், இப்போ மீசக்கார தாத்தாவோட டெட் பாடி எங்க இருக்குன்னு நமக்கும் தெரியல அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒன்று சொல்றாரு, ஆக்சுவலா உங்க சித்தப்பாக்கு உன்னோட வளர்ச்சி சுத்தமாவே பிடிக்காது, மேபி உன்னோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அவர் வந்து அந்த மீசக்கார தாத்தாவோட டெட் பாடியை மறைச்சு வச்சிருப்பாரோ, உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு மாட்டி ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாரோ அப்படிங்கும் போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவர் இந்த சம்பவத்தை பண்ணியிருந்தாருன்னா அவரை க்ளோஸாக வாட்ச் பண்ணோம்னா இந்த மீசக்கார தாத்தாவோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ அவரோட சித்தப்பாவை ஃபாலோ பண்ணலான்னு முடிவெடுக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த மீசக்கார தாத்தாவுடைய பேரன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு என்னோட தாத்தா காணாம போயிட்டாரு, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவர் அலட்சியமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், ஹீரோ கிட்ட காசு வாங்கியிருக்கிறார் இல்லையா. இப்போ ஊர்க்காரங்க எல்லோருமே நம்ம ஹீரோவோட தேட்டருக்கு தான் அவன் ரெகுலராக போவான் அப்படின்ற மாதிரி அந்த பேரங்கிட்ட சொன்னதுனால அவனுங்களுடைய கண்ணு ஹீரோ மேலே படுதுங்க. ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு நாள் வழி மறைச்சு என் தாத்தா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க தாத்தாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்ப கரெக்டா அந்த குடிகாரர் வந்து, அன்னைக்கு ராத்திரி நான் தானே தாத்தாவை வண்டியில் ஏற்றிட்டு போனேன், இல்லையா ஆமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானடா ஏற்றிட்டு போன அப்படின்ற மாதிரி ஹீரோ கோத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட பேசி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சமாதானமாகி மறுபடியும் அந்த கனெக்ஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சித்தப்பாவுடைய வீட்டு பக்கம் திருட்டுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் இந்த தாத்தாவுடைய பேரை இருக்கிறான் இல்லையா, அவன் இந்த தேட்டருக்குள்ளே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்கிறான். கரெக்டாக நம்ம ஹீரோ வரவும் 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து ஆயிருது. அடுத்த நாள் காலையில் ஊர் பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க. இந்த தாத்தாவுடைய பேரனுக்கு தாத்தாவுடைய செல்ஃபோன் வந்து ஆதாரமாக கிடச்சிருக்கு. இவன் தான் என்னுடைய தாத்தா ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தாவுடைய பேரை சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அது உன் தாத்தாவோட ஃபோனே கிடையாது, எங்கள் அம்மாவுடைய ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாருங்க. இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா உன் தாத்தா ஃபோன் மாதிரியே தான் இவங்க அம்மா ஃபோனும் இருக்குது, ஸோ 2 ஃபோனும் ஒரே மாடல் அப்படின்றதுனால நீ கன்ஃபியூஸ் ஆகிருக்கிற, இவனுக்கும் உன் தாத்தாக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு. உடனே இந்த தாத்தாவுடைய பேரனுக்கு கோவம் வந்துடுது. நீங்க காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, நீ என்னடா எகிரிட்டு வந்துட்டு இருக்க, என்னை போட்டு தள்ளிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி ஒரு போலீஸை போட்டு தள்ளிட்டு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உங்களை போட்டு தள்ளுறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது, ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ பஞ்சாயத்து கலையுதுங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் கொஞ்சம் கைகலப்பெல்லாம் ஆகி ஹீரோக்கு பலமாக அடியெல்லாம் பட்டிருக்குதுங்க. இப்போ ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க, இந்த தேட்டர்னால தாண்டா எல்லா பிரச்சனையுமே, இந்த தேட்டரை சேல் பண்ணிடு, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் ஹீரோக்கு ஒரு தகவல் தெரிய வருது. என்னன்னு பார்த்தா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு காட்டுக்குள்ளே இறந்து கிடக்கிறாருங்க. ஸோ இது எல்லோருமே பார்க்குறாங்க. இது யார் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பார்க்கும்போது
இந்த தாத்தாவுடைய பேரன் தானே இன்ஸ்பெக்டருக்கு கொலை மிரட்டல் விட்டான். ஸோ அவன் தான் வந்து இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த தாத்தாவுடைய பேரனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இவன் அந்த ஜீப்பில் உட்காந்து ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறான். அந்த குடிகாரன் இருக்கிறான் இல்லையா, நம்ம ஹீரோ கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு வண்டியில் ஏறியாச்சா போகலாம் அப்படின்ற மாதிரி தன்னந்தனியாக பேசிட்டு போயிருப்பான். ஹீரோ கிட்ட விசாரிக்கும் போது ஓ வண்டியில் தானே தாத்தாவை கூட்டிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ குடிகாரன் அவன் தன்னந்தனியாக பேசிட்டு போயிருந்திருக்கிறான். ஹீரோ ஏதோ ஒன்று மறைக்கிறாரு அப்படின்றத இந்த தாத்தாவுடைய பேரன் கண்டுபிடிச்சிட்டான். தக்காளி இந்த இடத்துல தான் கைஸ் படத்தோட மொத்த ட்விஸ்டையுமே ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு முறை வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சாமியார் ஹீரோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவார் இல்லையா. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உன்னோடைய அப்பா தங்க புதையல் எடுக்கிறதுக்காக போனாரு, தங்க புதையலையும் எடுத்தாரு, அதை ப்ராப்பராக பூஜை பண்ணாமல் எடுத்து பயன்படுத்தினதுனால தான் அவர் துர்மரணம் அடைஞ்சாரு. அந்த தங்க புதையல்ல உருவான தேட்டர் தான் இது. தேட்டரை நீ எடுத்து நல்லபடியாக நடத்தணும்னு நினைச்ச, ஆனால் நீ எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் அது ஃபெயிலியராகவே இருக்குது. நீ அடுத்தடுத்து என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது ஃபெயிலியராக தான் அமையும். ஏன்னா அது தங்க புதையலோடைய சாபம். இந்த சாபம் நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அதை பண்ணா உன்னோட ரெஸ்பெக்ட் எல்லாமே திரும்ப வந்துடும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லியிருக்கிறாரு. என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது சாதாரண பரிகாரம் கிடையாது, நீ பலி கொடுக்கணும், அதுவும் நரபலி கொடுக்கணும் அந்த தேட்டரில் வச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இதை பற்றி ஹீரோ போய் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. பட் இதை பண்ணா இழந்த எல்லாமே உனக்கு திரும்ப வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லியிருப்பாரு. இதை பற்றி நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. சப்போஸ் இதை பண்ணி எல்லாமே திரும்ப வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும்ல. சரி, யாரை இந்த மாதிரி பண்ணலான்னு யோசிக்கும் போதே அப்பதான் இந்த மீசக்கார தாத்தா உள்ள நுழையிறாருங்க. சரின்னு அவர் பின்னாடியே போய் உட்காந்து துண்டை வச்சு கழுத்து நெரிச்சு அங்கேயே சாவடிச்சிருந்துருக்கிறாருங்க. ஸோ மீசக்கார தாத்தா டெம்டாயெல்லாம் சாக கிடையாது, ஹீரோ தான் பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அந்த ஆன்ட்டி பார்த்து ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆன்ட்டி கிட்ட இருந்து ஹீரோ தப்பிச்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பார்த்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இன்ஸ்பெக்டருக்கு பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சிருந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் போதையில் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நான் கேட்கும் போதெல்லாம் நீ பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்ற, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த தேட்டரையே எனக்கு கொடுத்துருவேன் ஃபினான்சியல் ப்ராப்ளத்தினால அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆயிருது. இந்த தேட்டரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தான் எல்லாமே ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை மிரட்டி இந்த தேட்டரை வாங்கிட்டானா என்ன பண்ணுறது, இவன் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வச்சு இன்ஸ்பெக்டரோட கதையை ஹீரோ தான் கைஸ் முடிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு அந்த தாத்தாவோட டெட் பாடி தான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்படியே ஸ்மைல் பண்றாரு. ஹீரோ இந்த தாத்தாவோட டெட் பாடியை என்ன பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பாவோட வீடு இருக்கு இல்லையா, வீட்டு வாசல்ல குழியை தோண்டி புதைச்சு அது மேல ஒரு மாங்காய் மரத்தை நட்டு வச்சுட்டு வந்திருப்பாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கூட திருமணமாகி ஹீரோடைய மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இவரும் வெள்ளை சட்டை போடுற அளவுக்கு ஏரியாவில் பெரிய கை ஆயிடுறாருங்க. ஸோ வழக்கம் போல் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கிறாரு. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு பைக்கில் போயிட்டுருக்கிறாருங்க. அப்போது ஹீரோவோடைய அப்பாவும் இதே மாதிரி தங்கப்புதையில எடுத்த போது எவ்வளோ சந்தோஷமாக பைக்கில் போனாரோ அதே மாதிரி ஹீரோவும் போயிட்டுருக்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு லாரி வருது. ஹீரோடைய அப்பா எப்படி அடிபட்டு இறந்தாரோ அதே மாதிரி ஹீரோவும் அந்த லாரியில் அடிபட்டு இறந்து போகிறாருங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த சாமியார் சொன்னதை பண்ணியும் அந்த தங்கப்புதையலுடைய சாபம் இவரை விட்டு வைக்கல அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.